அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் MasterCAMல ஒரு சில செலெக்ஷன் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செலெக்ஷன் பார் வந்து கிராஃபிக்ஸ் விண்டோவில் டாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு குயிக் மாஸ்க். ஸோ இந்த குயிக் மாஸ்க் அப்படிங்கிறது கிராஃபிக்ஸ் விண்டோவில் ரைட் சைடில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் வந்து வியூ சீட் அப்படின்னு. ஸோ வியூ சீட் வந்து ஸ்டேட்டஸ் பாருக்கு மேலே இருக்கும். இந்த XYZ கோஆர்டினேட் கர்சர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து இந்த வியூ சீட்னு இருக்கும். ஸோ இந்த மூணை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது, ஸோ எப்படி அது வந்து நம்ம பொசிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு MasterCAM லைசன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, அது கமர்ஷியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை எஜுகேஷன் பர்பஸாக இருந்தாலும் உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லைசன்ஸ் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு MasterCAM 2019 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செலெக்ஷன் பார், இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் பார் இருக்குது. இது வந்து கிராஃபிக்ஸ் விண்டோவுக்கும் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மாஸ்க், அதாவது இதை வந்து நம்ம செலெக்ஷன் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குயிக் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது கிராஃபிக்ஸ் விண்டோவில் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் ஆகிரும். ஸோ ஒரு சில சிஸ்டத்தில் வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் இருக்கும். மேபி ஒரு சில சிஸ்டத்தில் வந்துட்டு இங்கே பாதியும் இங்கே பாதியும் இருக்கும். என்னோடய சிஸ்டத்தில் இந்த இடத்துல சம் அமௌண்ட்டும் இங்கே இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 2 ஐக்கான்ஸும் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் வந்து இங்கே டூல் பார்ஸ் நான் வந்து மினிமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு பாருங்கள் எல்லாம் ஒரே இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இன்னொன்று அவன் சொல்லியிருந்தோம், அது வந்து வியூ சீட் அப்படிங்கிறது, அது வந்து இங்கே ரோயர் இந்த பிளேஸில் வந்து வியூ சீட் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சில பேஸ் காம்பனண்ட் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு நான் போன வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நானே ஒரு ட்ராயிங் கொடுத்துருந்தேன். இந்த XYZ அப்படின்னு ஒரு க்யூப் இருந்துச்சு, அதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க. பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சாலிடு போய்க்கிறேன். சாலிடில் போனதையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, ஸ்பேயர் இருக்குது, கோன் இருக்குது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு கோன் எடுத்துக்கிறேன். கோன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்துட்டு டயாமீட்டர் மிட் பாயிண்ட்டு, அண்ட் தென் இதோட ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துட்டு நான் இது மாதிரி லொக்கேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் டிக் மார்க் கொடுங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கோன் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம டைமென்ஷன்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் நீங்கள் இப்போ ரஃபாக ட்ரா பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன், அதோட ஹைட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஒரு பிளாக் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கும் நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்துட்டு ஓகே, ஒரு சிலிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும், சம்திங் இதெல்லாம் இங்கே இருக்குது. பட் நீங்கள் மெட்டில் கட் பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இது ரஃபாக ஒன்று இது மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. ஓகே. ஐ கோ டு அப்டேட். அடுத்தது சர்ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன். இது வந்து சர்ஃபேஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கெல்லாம் நான் வந்து கலர் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரா பண்ணதையும் கண்டிப்பாக இங்கே வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ எனக்கு சர்ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். சர்ஃபேஸ் ஒரு கலர்லேயும் இந்த சாலிடெல்லாம் இன்னொரு கலர்லேயும் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ கலர்ஸ் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா ஹோம் டேப் போங்க. ஹோம் டேப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாலிடு கலர், இது வந்து சர்ஃபேஸ் கலர். ஸோ நான் ஃபஸ்ட்டு சாலிடு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சம்திங் கலர், ஸோ ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணுங்கள், மாறிடும். ஸோ இந்த பாக்ஸுக்கு நான் வந்துட்டு இப்போலாம் எனக்கு இந்த செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ இதுதான் நான் பார்க்க போகிறோம். ஓகே. நான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். அகெயின் நான் இதில் போயிட்டு வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். அகெயின் இந்த கோன் செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே போயிட்டு கோனுக்கு வந்து வேறு ஒரு கலர், எல்லோ கலர். ஓகே. செலக்ட் அண்ட் தென் கோன் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு கலரில் இருக்குது, அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த கிராஃபிக்ஸ் விண்டோவில் டாப்பில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் பாரை பற்றி பார்க்கலாம். செலெக்ஷன் பாரில் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாகிள் லாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே இது வரைக்கும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோ கர்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல கர்சர் வச்சிங்க அப்படின்னால உங்களுக்கு அந்த
பார்ட்டோட நேம் வரும் ஆட்டோ கர்சர் அப்படின்னு. ஸோ ஆட்டோ கர்சர்னால் அது ரேண்டமாக இருக்கும், நீங்கள் எல்லாத்தையுமே போய் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மெத்தட் தான் ஆட்டோ கர்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ கர்சரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு செட்டிங் இருக்குது, ஆட்டோ கர்சர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது, ஆட்டோ கர்சர் செட்டிங் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் நம்ம வந்து ஆட்டோ கடையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிடில் லைன் வேணுமா, இல்லை எட்ஜ் வேணுமா, இல்லை சென்டர் லைன் வேணுமா, எண்டு பாயிண்ட் வேணுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸ்னாப் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும், ஆர்ஜின் வேணுமா, ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் வேணுமா, எண்டு பாயிண்ட் வேணுமா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேணுமா, மிட் பாயிண்ட் வேணுமா, குவாட்ரண்ட் வேணுமா, பாயிண்ட் வேணுமா, ஆங்குலரா, டேஞ்சென்ட்டா, பேரலா, நியரஸ்ட் பாயிண்ட்டு, ஹரிசானல் பாயிண்ட்டு, வெர்டிக்கல் பாயிண்ட்டு, டெம்பரவரி, மெஸ் வெர்டிக்ஸ். ஸோ இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் விண்டோவில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதையும் நீங்கள் போய் கர்சர்லாம் செலக்ட் பண்ணாமையே ஜஸ்ட் ஆட்டோ செலெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதையும் நம்ம ஆன் ஆஃப்லாம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆட்டோ கர்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்டு செலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த கர்சர், ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஸ்டாண்டர்டு செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக கர்சர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சால்டு செக்ஷனை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சால்டு செக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எட்ஜு, ஒரு சர்ஃபேஸோட எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பேக், ஸோ ஃப்ரண்ட் சைடு வேணுமா, பேக் சைடு வேணுமா, ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஆட்டோமேட்டிக், அப்புறம் வந்து செயின் செலெக்ஷன், விண்டோ செலெக்ஷன், பாலிகன் செலெக்ஷன், ஸ்ட்ரெயிட் லைன், ஏரியா, வெர்டெக்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கிராஃபிக்ஸ் விண்டோவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா இன் அவுட், இன் ப்ளஸ், அவுட் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். இப்படி விண்டோ ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த விண்டோ எதை கவர் பண்ணுதோ அது மட்டும்தான் செலக்ட் ஆகும். இப்போ நான் இந்த விண்டோவை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளும் இந்த கோன் மட்டும்தான் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸும் இந்த சர்ஃபேஸும் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகலை. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அது ரெண்டு மட்டும்தான் செலக்ட் ஆகும், இதெல்லாம் செலக்ட் ஆகாது. இது வந்து சர்க்கிள் ஸ்கொயர் இன், அந்த ஸ்கொயருக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் செலக்ட் ஆகும். அதே நான் ஸ்கொயர் அவுட்டு கொடுத்தேன் அப்படின்னா இப்படி டச் பண்ணேன் அப்படின்னாலே போதும், இந்த டச் பண்ணுறதை தவிர மற்றது எல்லாரும் வந்து எனக்கு செலக்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் டச் ஆகிருக்கு, அந்த ரெட் கலர் பாக்ஸில் இந்த நான் ட்ரா பண்ண ஸ்கொயர் டச் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதை தவிர மற்றெல்லாம் செலக்ட் ஆகும். அதுதான் வந்து ஸ்கொயர் அவுட் அப்படிங்கிறது. ஸோ அவுட் சைடில் இருக்கிறத மட்டும் செலக்ட் ஆகிறது. ஸோ அது மாதிரியான இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்க ரெண்டு பாயிண்ட் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னு ப்ளஸ், ஸோ இன்சைடில் இருக்கிறது மறுபடியும் டச் ஆகிட்டு இருக்கிறது அதெல்லாம் வேணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவுட் டு ப்ளஸ் அப்படின்னா அவுட் சைடில் இருக்கிறது அவுட் சைடில் டச் ஆகிட்டு இருக்கிறது அதை தவிர மற்றெல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்பில் நம்ம வந்து இந்த செலெக்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி சென்டர் பாயிண்ட். ஸோ டெம்பரவரியாக உங்களுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி இது பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து வெரிஃபை செலெக்ஷன், நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வெரிஃபை செலெக்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட் செலெக்ஷன் அப்படின்னு நான் வந்து இப்போது இதுவும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது செலக்ட் பண்ணது ரெண்டும் வந்து அன்செலக்ட் ஆகிரும், செலக்ட் ஆகாதெல்லாம் வந்து செலக்ட் ஆகிரும். இப்போ நிறையா பாத் இருக்குது, நிறையா ப்ரொஃபைல் இருக்குது, என்னால் எனக்கு ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது மற்ற எல்லாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஐக்கான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்வெர்ட் செலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்றி செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு செலக்ட் லேட்டஸ்ட். ஸோ லேட்டஸ்ட்டு எது நம்ம செலக்ட் பண்ணமோ அதை வந்து செலக்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து இங்கே இதெல்லாம் வந்து செலெக்ஷன் பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குயிக் மாஸ்க் வரலாம். இந்த குயிக் மாஸ்க் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்க்கிளும் நமக்கு இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அப்படி கிடையாது, ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ஐக்கான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கலர் அப்படிங்கிற இந்த ஐக்கான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்ம குயிக் மாஸ்க்கும் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இது நீங்கள் அன்செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் டாப் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கான் பாருங்கள், இதில் கிளியர் செலெக்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு எல்லாம் கிளியர் ஆயிடும். ஸோ அது மாதிரி இது லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மாஸ்க் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் இதை விட்டு மட்டும் வெளியே வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த செலெக்ஷன் மாஸ்க்லேருந்து வெளியே வந்துடும். இதுக்கு தான் ரெண்டு ஐக்கான். அதே மாதிரி இதுக்கான செட்டிங்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வர பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் கிளியராக பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் கலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இந்த கலரில் வந்து எனக்கு ரெண்டு ஐக்கான் இருக்குது. கீழே இருக்கிற ஐக்கானுக்கு பேர் வந்து செலக்ட்
ஒன் என்டிட்டிஸ் பை கலர், மேலே இருக்கிற ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் என்டிட்டிஸ் பை கலர். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த கலர் அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கூடிய ஐக்கானை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே என்னால் செலக்ட் பண்ண முடியுது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் நான் வந்து செலக்ட் பண்ண முடியுது, ஒவ்வொரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த கலர் அப்படிங்கிற இந்த குயிக் மாஸ்கில் கீழே இருக்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் பாருங்கள், நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது என்டிட்டி, கலர்ஸ், லெவல், வித் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் எதுவும் பண்ணல. இங்கே வந்துட்டு நான் கலர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அதாவது நான் இப்போ அந்த 136 அப்படிங்கிற ஆரஞ்சு கலரும் 15 அப்படிங்கிற ஒயிட் கலர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே நடக்கல, உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் போய் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் என்னால் செலக்ட் பண்ண முடியாது, இந்த ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ண முடியாது, ரெட் கலர் செலக்ட் பண்ண முடியாது. நான் வந்து இது நான் செலக்ட் பண்ண முடியும், இந்த ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ண முடியும், ஒயிட் செலக்ட் பண்ண முடியும். இதை ரெண்டை மட்டும் தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும். மற்ற எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே செட்டிங்ஸில் நான் 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸில் நான் போய்ட்டு இந்த ப்ரௌன் கலரையும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் ப்ரௌன் கலரும் செலக்ட் பண்ண முடியும். இந்த ரெட்டை மட்டும் செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் இந்த மெத்தட். அதே மாதிரி கலரில் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது, செலக்ட் ஆல் என்டிட்டிஸ் பை கலர் அப்படின்னு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஜஸ்ட் அதே மாதிரி இந்த ஒயிட் கலரையும் ஆரஞ்சு கலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு, மேபி உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ஓகே பட்டன் கீழே போயிருக்கலாம். இந்த இடத்துல டேக் பண்ணி கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஓகே கொடுத்ததையும் அந்த 2 கலர் செலக்ட் ஆகிடுச்சு. நான் செலக்ட் பண்ணாமையே நான் அங்கே ஸ்க்ரீனில் என்ன நான் கிளிக் பண்ணியிருந்தேனோ அந்த 2 கலரும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் இன்னும் நிறைய டூல்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வியூ சீட் அப்படிங்கிறதுக்கு வரலாம். இந்த வியூ சீட் மேபி உங்களுக்கு இந்த XYZ இந்த ஆரிஜினுக்கு கீழே இருக்கணும். மேபி உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா மேலே டாப்பில் வந்து வியூ டேப் போங்க. வியூ டேப்பில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ சீட் ஆன் ஆஃப்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்துடும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போது வியூவில் போயிட்டு டாப் செட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு டாப் வியூ. ஸோ டாப் வியூ நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இந்த வியூ டேப்பை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணது எனக்கு பார்த்தீங்கன்னா சேவ் வியூ சீட் புக் மார்க் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இந்த சேவ் வியூ சீட் புக் மார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக் மார்க் சிம்பிள் வந்திருக்கும். அகெயின் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம மறுபடியும் அடுத்த சீட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ அடுத்த சீட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சீட்டில் நான் வேறு ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் ஏ புக் மார்க் கொடுத்துட்டேன். அகைன் அடுத்தது ஸோ அதே மாதிரி வேறு ஒரு பொசிஷன் வச்சு கூட நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பொசிஷன் வச்சு சேவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, இந்த பொசிஷனுக்கு போயிட்டு மறுபடியும் நீங்கள் வியூ நம்பர் 5க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பொசிஷன் வச்சு லாக் பண்ணீங்களோ அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த வியூ சீட் ஃபஸ்ட்டில் வந்துட்டு டாப் வச்சுருந்தேன். இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். மறுபடியும் வியூ சீட் 4க்கு போயிட்டு மறுபடியும் வியூ சீட் 1க்கு வர்றேன். ஆட்டோமேட்டிக்காக நான் டாப்பில் வச்சுருந்த மாதிரியே வந்துருச்சு. நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னாலும் அடுத்த வியூ சீட் போயிட்டு மறுபடியும் இந்த வியூ சீட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணி நான் சேவ் பண்ணணும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஒர்க் பீஸில் ஒரு டூல் ஃபிக்ஸ் பண்ணி டூல் வச்சு நம்ம மெட்டல் ரிமூவ் பண்ணும்போது அதை வந்து நம்ம டாப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மெட்டல் ரிமூவ் ஆகும், சைடு வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மெட்டல் ரிமூவ் ஆகும், இல்லை பாட்டம்லேருந்து பார்த்தா எப்படி மெட்டல் ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் கீழே வந்து வியூ சீட் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டூல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டக்கு நீங்கள் வியூ சீட் சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு பொசிஷனையும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வியூஸ் பார்க்குறதுக்கு மட்டும் தானே அப்படின்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ வியூ சீட் 1ல் இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த பிளேன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த மேனேஜரில் வந்து பிளேன்ஸ் அப்படின்னு ஒரு மேனேஜர் இருக்கும். அந்த பிளேன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளேன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வியூ சீட் வந்து டாப் வச்சுருக்கோம். இந்த டாப் செலக்ட் ஆகிருக்கு. இந்த டாப்பில் GWCS C and T. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் C அப்படிங்கிறது தெரியும், C ஃபார் கிராஃபிக்ஸ் வியூ. WCS அப்படிங்கிறது யூனிவர்சல் கோஆர்டினேட் சிஸ்டம், அது உங்களுக்கு தெரியும். இங்கே C அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே C அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது குறிக்குது. T அப்படிங்கிறது டூல் பிளேன் குறிக்குது. ஸோ இப்போ எனக்கு கன்ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கணும், டூல் பாத் வந்துட்டு டாப் வியூவில் இருக்கணும். இது மாதிரி நான் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டாப்பில் வந்து டூல் பாத் இருக்கும்,
கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் வியூ 4 போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்க இப்போ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு WCS வந்து பாட்டமில் இருக்கணும் இல்லை ரைட் சைடில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். இங்கே பாருங்கள், இது சேஞ்ச் ஆயிரும். இதில் நீங்கள் வேறு எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு இடத்துல இருக்கணும், டூல் பாத் வேறு இடத்துல இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்க முடியும். மாடிஃபை பண்ணால் அப்படியே சேவ் ஆகிக்கலாம், புக் மார்க்கை சேவ் ஆயிரும். நீங்கள் டூலில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஆர்ஜின் பாயிண்ட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டூல் மெட்டல் ரிமூவிங் பண்ணும்போது டூல் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது நம்ம வேறு பொசிஷனில் வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வியூ சீட் அப்படிங்கிறதும் குயிக் மாஸ்க் அப்படிங்கிறதும் கிராஃபிக்ஸ் விண்டோஸில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் பாரும் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது, என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.